ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். டெக்ஸ்ட் புக்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தெரியலாம். ஆனா நம்புங்க, நாம இதை பிரேக் டவுன் பண்ணி சூப்பர் ஈஸி அண்ட் ஃபன்னா கத்துக்க போறோம். ரெடியா? சோ இந்த எக்ஸ்பிளைனர்ல வெக்டார் அடிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கேம் அனாலஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டிராயிங் அண்ட் கால்குலேஷன் மெத்தட்ஸ் பத்தி பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் சிம்பிள் ரூல்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு குவிக் ரீகேப். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெக்டர் அடிஷன்ல பெருசா ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு வீடியோ கேம் மாதிரி தான். நீங்க எப்படி ஒரு மேப்ல உங்க கேரக்டரை மூவ் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க. உங்க கேரக்டர் கொஞ்ச தூரம் ஃபார்வர்டா போகுது, அப்புறம் ரைட் டர்ன் பண்ணி இன்னும் கொஞ்ச தூரம் போகுது. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அது ஃபைனலா இருக்கிற இடத்துக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கேள்விக்கு பதில் தான் வெக்டர் அடிஷன். ஸோ இங்க மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்க கேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டா வெக்டர் ஏன்னு சொல்லுவோம். அப்புறம் ரைட் டர்ன் பண்ணி போன மூவ்மெண்ட்டா வெக்டர் பின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் டைரக்ட் பாத்துக்கு பேர் தான் ரிசல்டன்ட் வெக்டர். அதை தான் நாம ஏ பிளஸ் பின்னு சொல்றோம். அவ்வளோதான். சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, இப்போ உங்களுக்கு கேமிங் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதே ஐடியாவை வச்சு உங்க என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கிற ஆஃபிஷியல் டிராயிங் மெத்தட்ஸை பார்க்கலாம். 2 முக்கியமான லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். இது நம்ம கேம் எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வெக்டர் ஏபியோட ஹெட் யானி எண்ட் பாயிண்ட் எடுத்து செகண்ட் வெக்டர் பிசியோட டெய்ல் யானி ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் டெய்ல் டு ஹெட் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஸ்டார்ட்ல இருந்து செகண்ட் வெக்டரோட எண்டுக்கு போற அந்த லைன் ஏசி, அதுதான் உங்க ரிசல்டன்ட். ட்ராப் அலர்ட். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. கரெக்ட் மெத்தட்ல வெக்டர் பி மஸ்ட் ஸ்டார்ட் where வெக்டர் ஏ ends. 2 வெக்டர்ஸும் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா அது ட்ரையாங்கிள் லா கிடையாது. அது தப்பு. சோ பி கேர்ஃபுல். இந்த ஒரு சின்ன டீடைலை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது parallelogram law. இது எப்போ யூஸ் ஆகும்னா, 2 வெக்டர்ஸ் ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பாக்ஸை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃபோர்ஸும் உங்க ஃப்ரெண்டோட ஃபோர்ஸும் ஒரே பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி கோ இனிஷியல் வெக்டர்ஸை ஒரு parallelogram-ஓட அட்ஜசன்ட் சைட்ஸா வச்சு ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த காமன் பாயிண்ட்ல வர டயகனல் தான் ரிசல்டன்ட் வெக்டர். இங்க ஒரு சூப்பர் விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணாலும் சரி, parallelogram லா யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தே ஆர் ஈக்விவலென்ட். அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை பார்க்கறதுக்கு இருக்கிற 2 வேறு வழிகள், அவ்வளோதான். ஓகே, கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு டிராயிங் மெத்தட் சூப்பர். ஆனா எக்ஸாம்ஸ்ல ஃபாஸ்ட் அண்ட் ஆக்யூரேட்டா ஆன்சர் வேணும்னா எக்ஸாம்க்கு த பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் காம்பனன்ட் வைஸ் அடிஷன் தான். வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். எல்லா ஐ காம்போனன்ட்ஸையும் ஒன்று ஆட் பண்ணுங்க, எல்லா ஜே காம்போனன்ட்ஸையும் ஒன்று ஆட் பண்ணுங்க, அண்ட் எல்லா கே காம்போனன்ட்ஸையும் ஒன்று ஆட் பண்ணுங்க. தனித்தனியா ஆட் பண்ணி முடிச்சதும் உங்க ஃபைனல் ஆன்சர் ரெடி. ஓகே, இந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிள எடுத்துக்கலாம். வெக்டர் ஏ வந்து 2i plus 2j minus 5k and b வந்து 2i plus j plus 3k. இப்போ இதுங்க ரெண்டையும் ஆட் பண்ணலாம். i காம்போனன்ட்ஸ்க்கு 2i plus 2i என்னாகும்? 4i. j காம்போனன்ட்ஸ்க்கு 2j plus 1j என்னாகும்? 3j. and k காம்போனன்ட்ஸ்க்கு minus 5k plus 3k என்னாகும்? minus 2k. So the result is 4i plus 3j minus 2k. பாத்தீங்களா? எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஹேக். சில சமயம் ஒரு வெக்டர்ல ஐ, ஜே இல்லனா கே காம்பனன்ட் மிஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a is equal to 3i plus 2k. இங்க j காம்பனன்ட் மிஸ் ஆகிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அத a is equal to 3i plus 0j plus 2kன்னு எழுதிக்கோங்க. அந்த 0வை ஆட் பண்றத கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் வராம பாத்துக்கோம். ஓகே, ஸோ இந்த வெக்டர் அடிஷன் கேம்க்கு கொஞ்சம் சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் உங்க கால்குலேஷன்ஸை இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கும். வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + b, b + a. ஒன்று தான். ஆர்டரை மாற்றினாலும் ஆன்சர் மாறாது. எப்படி 2 + 3யும் 3 + 2வும் ஒன்றும் அதே மாதிரி தான். செகண்டு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + b + cயும் a + b + cயும் ஒன்று தான். நீங்கள் எந்த 2 வெக்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை. குரூப்பிங் டசன்ட் மேட்டர். ஓகே, அடிஷன் பார்த்தோமா? ஆனா சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றது? வெக்டர் சப்ட்ராக்ஷன்னு தனியா ஒரு ப்ராசஸ் கிடையாது. அது அடிஷனோட இன்னொரு பக்கம்தான். a minus b is the same as a plus minus b. அப்போ மைனஸ் bனா என்ன? அது ஒன்றும் இல்ல,
வெக்டார் பியோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ற ஒரு வெக்டர். தட்ஸ் இட். ஸோ a மைனஸ் b கண்டுபிடிக்க ஜஸ்ட் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1 வெக்டர் b-யை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 அதில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டோட சைனையும் மாத்துங்க. ப்ளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா ப்ளஸ். இப்போ உங்களுக்கு மைனஸ் b கிடைச்சிரும். ஸ்டெப் 3 இப்போ a வெக்டரையும் அந்த புது மைனஸ் b வெக்டரையும் காம்பனண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். இது சைன் எரர்ஸை தவிர்க்க ஒரு ஃபுல் ப்ரூஃப் வழி. சரி, நம்ம இப்போ வெக்டர் அடிஷன் பத்தி தேவையான எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு சூப்பர் குவிக் ரீகேப்புக்கு டைம். நல்லா கவனிங்க. டிராயிங்க்கு டெய்ல் டு ஹெட் வெக்டர்ஸ்க்கு ட்ரையாங்கிள் லாவும் கோஇனிஷியல் வெக்டர்ஸ்க்கு பேரலோகிராம் லாவும் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ஸில் ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு காம்பனன்ட் மெத்தட் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். ஃபைனலா சப்ட்ராக்ஷனுக்கு செகண்ட் வெக்டரோட சைன்ஸை ஃப்ளிப் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு வெக்டர்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு தெளிவா தெரியும். அது சூப்பர். ஆனா இந்த நாலேஜை வச்சு 2 வெக்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை பத்தி நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம். அது வரைக்கும் கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே கியூரியஸ்.